Well, Mr. Nirmal, now I am convinced. Thank you, sir. ரெண்டு பேரும் ஒரே அச்சில் வாத்த மாதிரி இருக்காங்களே. Very interesting. Yes, sir. உன் பேர் என்னம்மா? மஜினா மீனா. ஐய கொங்கினி வந்துச்சே. என் பேரு மீனா. உன் பேரு? என் பேரு பிரியா சார். உங்களை பத்தி நிர்மல் சொல்லியிருக்காரு. ஷா கொலை வழக்கு சம்பந்தமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வரணும். ஓகே சார், எப்ப கூப்பிட்டாலும் வரோம். என்னம்மா மீனா, நீ ஏன் பேசாம இருக்க? நீ வர மாட்டியா? ஐயா வர மாட்டி விட்டுடுவியாக்கும். என்ன புடிச்சு உள்ள போட்டுற மாட்டா? அப்போ ஏமா தயங்குற? இல்ல பாய்ப்ப விட்டு வரனா சுட்டு கொடுப்பியான்னுதான். நீ நிரபராதின்னு நிரூபிக்க உன் செலவுல தான்மா வரணும். நாங்க பணம் எதுவும் தரமாட்டோம். சரி, என்ன பண்றது? நீ பால்ஸ் வாராத. நீ எனக்கு வேணா சாமி. எப்போ கூப்பிடுறியோ அப்போ ஓடியாந்து விழுந்துடுறேன். என்ன? மிஸ்டர் நிர்மல், இவங்களை அழைச்சிட்டு போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. பிரியா, மீனா, வாங்க போலாம். அசோக், நீ மாட்டிக்க கூடாதுன்னு என்ன கூட்டிட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன். வெளியே தெருவு போகாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க கைதியா இருக்கிறது? என்ன பண்ண சொல்ற ஷீலா? உன்ன மாதிரி இருக்கிற மீனா, பிரியா இவங்கள ஒருத்திய இந்த வழக்குல சம்பந்தப்படுத்திட்டு உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே இந்த கோவா விட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடலாம் தான் நினைச்சேன். பட் அசோக், இப்ப அந்த நிர்மல் அவங்க ரெண்டு பேரும் நல்லவங்கன்னு உங்க ஆபீசர் கிட்ட நம்ப வச்சுட்டா. அசோக், நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு வருது. ஷீலா, இது எனக்கு புரியாம இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிர்மல் தான். இனியும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் வரேன். ஷீலா, இந்த உன் ஃபிளைட் டிக்கெட். பாம்பே டு ஹாங்காங் பை ஏர் இந்தியா. பட் இங்க இருந்து நான் பாம்பேக்கு எப்படி போவேன் அசோக்? அது நீ சொல்லலையே. சொல்றேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு தூதுக்குழு வந்திருக்கு. அவங்களுக்கு நான் தான் செக்யூரிட்டி ஆபீசர். இதுக்கும் நான் பாம்பே போறதுக்கும் என்ன சம்பந்தம் அசோக்? இருக்கு. அந்த வெளிநாட்டுக்காரங்க கோவாவில இருந்து ரோடு வழியா பாம்பே போறாங்க. அவங்களோட தனியா ஒரு பஸ்ல பத்திரிகைக்காரங்களும் போறாங்க. அவங்கள ஒருத்தியா நீயும் அதே பஸ்ல போற. அதுக்கான ஐடென்டி கார்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். Superb. I am very happy. But நீ ஏன் கூட வரலையா அசோக்? இல்ல ஷீலா, என்னால வர முடியாது. அதுவும் என் தங்கச்சியை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக முடியாது. அவ மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச குற்றத்துக்காக நான் என்னைக்கோ சரணடைஞ்சிருப்பேன். ஓகே அசோக், ஓகே. நான் எப்ப புறப்படணும்? கரெக்டா 6 மணிக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துரு. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். ஓகே?